வணக்கம் நண்பர்களே, இனி நம்ம எம்ஜியோட வின்சர் ப்ரோ எலக்ட்ரிக் கார் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயரில் பார்த்தோம்னா எம்ஜி வின்சர் லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த ப்ரோ வேரியண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டும் இந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கும் இந்த காரில் என்னென்ன மாற்றம் கொண்டு தான் இதோட நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த காரை ப்ரொமோட் பண்ணது நம்ம வேலூர் சென்னை டு பெங்களூர் ஹைவேல இருக்க நியர்பை பெருமுகை பிளேஸில் எஃப்இஎல் ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு போதுக்கு முன்னாடி எம்ஜி வின்சர் ப்ரோ எலக்ட்ரிக் காரோட ஒரு சினி மாதிரி போகலாம் வாங்க. எம்ஜி வின்சர் இந்த கார் லான்ச் பண்ணும்போதே ஒரு இவி செக்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஏன்னா இந்த காரில் கொண்டு வந்த ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் செக்மெண்ட் ஷீட் தான் இவி செக்மெண்ட்லேயே ஒரு புரட்சி ஏற்படுது. இப்போது இந்த எம்ஜி வின்சர் இந்த ப்ரோ வேரியண்ட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கும் ப்ரோ வேரியண்ட்டுக்கும் என்னென்ன மாற்றம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரோ வேரியண்ட்டில் மொத்தம் 6 அப்டேட் மேஜராக கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தோம், இந்த காரில் இப்போது ADAS லெவல் 2 இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ADAS லெவல் 2ல் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது பார்த்தவங்களுக்கு லேன் டிபார்ச்சர், அதே போல் பிளைண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதற்கான ரேடாருக்கான சென்சார் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வியூ இப்போ இந்த காரில் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஹை குவாலிட்டி கேமரா இதில் இருக்குது. செகண்ட் ஒன், இந்த காருக்கான வீல். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எலக்ட்ரிக் கார் செக்மெண்ட்டாகவே தனியாக ஒரு அலாய் வீல் மாதிரி இருக்கும். பட் இப்போது என்னென்னா இந்த R80 உங்களுக்கு எம்ஜியோட ஹெக்டார் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டியூல் டோன் அலாய் வீல் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஒன், இந்த காரோட மேஜர் அப்டேட்னா பேட்ரி. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 331 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் தர மாதிரி இருந்தது. பட் இப்போ என்னென்னா 52.9 கிலோவாட்ஸ் பேட்டரி பேக்கில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. 449 உங்களுக்கு மைலேஜ் தர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நம்ம ஆன் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரோட்ஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மைலேஜ் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 400லேருந்து 410 உங்களுக்கு மைலேஜ் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன், இந்த காரோட பவர் டெயில் கேட். எம்ஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இந்த வின்சர் ப்ரோவில் பார்த்தவங்களுக்கு பவர் டெயில் கேட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பவர் டெயில் கேட் பார்த்தவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம ரியர் பொசிஷனில் போயிட்டு பூட், அதாவது தரையில் நம்ம ஃப்ளோரில் போயிட்டு சென்சார் பண்ணால் போதும், உங்களுக்கு ரியருக்கான பூட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். 6th ஒன்று பார்த்தவங்களுக்கு இந்த காரில் இப்போது ஃபாஸ்ட் சார்ஜிங், அதாவது ஏசி ப்ளஸ் டிசி 2 சார்ஜிங் ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பார்த்தவங்களுக்கு 20 to 80 பார்த்தவங்களுக்கு 50 மினிட்ஸில் உங்களுக்கு சார்ஜ் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தவங்களுக்கு இந்த காரோட ஷீட் எம்ஜி வின்சர் அப்படின்னோடனே ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் செக்மெண்ட் ஷீட் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருக்கும்போது இந்த எம்ஜி வின்சர் ப்ரோவில் என்ன பார்த்தவங்களுக்கு டியூல் டோன் கலரில் இப்போது ஷீட்டை மாற்றிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஐவரி ப்ளஸ் பிளாக் டியூல் டோன் கலரில் இப்போ இந்த ஷீட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 6 மேஜர் அப்டேட் தான் இப்போ இந்த எம்ஜியோட வின்சர் ப்ரோவில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த காரோட எக்ஸ்டீரியர் நம்ம பார்த்துருக்கோம். இந்த காரோட இன்டீரியரில் என்னென்ன மாற்றம் கொண்டு வந்து பார்க்கலாம். இந்த காரோட இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியரில் இந்த கார் டோர் ஓப்பன் பண்ண ஒரு ஃப்ரீயாக நம்ம இந்த காருக்குள்ளே கம்ஃபர்டபுளாக ஏறிட்டு இறங்குற மாதிரி ஃபீல் இருக்குது. டோரை பார்த்தவங்களுக்கு ஒரு 90 டிகிரி இல்லாமல் நல்லா உங்களுக்கு ஒரு 75 to 80 டிகிரி ஓப்பன் ஆகிற டோர் இருக்குது. இந்த டோர்லேயே பார்த்தவங்களுக்கு இந்த இடத்துல பேனல்ஸ் உங்களுக்கு ஷீட் மட்டும் தான் உங்களுக்கு ஒயிட்டில் கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த டோரோட சைட் பேனல்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு பிளாக், அதே போல் பார்த்தவங்களுக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷிங் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல ரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ், அதே போல் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் ஸ்க்ரீன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த காரில் ஏறி உட்காந்த உடனே கம்ஃபர்ட் எதுனா அந்த ரைடர் பொசிஷன் ஷீட் இருந்தாங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு பவர் கண்ட்ரோலுக்கான ரைடிங் ஷீட் இதில் இருக்குது. 4-way அட்ஜஸ்டபிள் இதில் இருக்குது. ப்ளஸ் இது உங்களுக்கு மெமரி சிஸ்டம் கொண்டு தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் ஒவ்வொரு டைம் நம்ம ஃபேட்டாக இருக்கணும் சரி, டாலாக இருக்கவங்களுக்கு நம்ம காரில் ஏறி சீட்டில் உட்காரும்போது அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு சரி, ரியர் பொசிஷன் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மெமரி ஆப்ஷன்ஸ் இந்த காரில் கொண்டு வரல. அது கொண்டு தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இந்த டேஷ்போர்டு எல்லாம் பார்த்தவங்களுக்கு நல்லா உங்களுக்கு சாஃப்ட் குவாலிட்டியில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இதில் பொறுத்தவரைக்கும் என்ன பார்த்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எம்ஜி வின்சரில் உங்களுக்கு ப்ரீவியஸ் எடிஷனில் உங்களுக்கு இந்த ஆம்பியன்ட் லைனில் பார்த்தவங்களுக்கு ஒரு மினிமம் கலர்ஸ் மட்டும் தான் இருந்தது. இப்போது மேக்ஸிமம் கலர்ஸ்க்கான இந்த ஆம்பியன்ட் லைட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ டே டைம்னால உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் கரெக்டாக விசிபிளாக தெரியல. உங்களுக்கு நைட் டைமில் பார்க்கும்போது அந்த கலர் ஆப்ஷன்ஸ் எப்படி உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அது எல்லாமே சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு இந்த டச் இன்ஃபோடைன்மெண்ட்ல எல்லாமே ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த லைட் எரியணும், அதே மாதிரி ரன்னிங் டைமில் அந்த லைட் மாறணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த இன்ஃபோ டைமில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தா இந்த இன்ஃபோ டைமில் உங்களுக்கு ஆப்பிள் ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் கார்ப்ளே கொண்டு வந்திருக்காங்க.
இதில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வியூ இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஹை குவாலிட்டி, அதாவது ஹெச்டி குவாலிட்டி உங்களுக்கு கேமரா வியூ இதில் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த கப் ஹோல்டர்ஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 3 கப் ஹோல்டர்ஸ் இதில் இருக்குது. அதே பார்த்தா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கீழே பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அது கீழே உங்களுக்கு ஒரு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் இதில் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த காரை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன பார்த்தா உங்களுக்கு இந்த அடாஸ் லெவல் ஃபியூச்சர்ஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணோம்னா, இப்போ கார் வந்து ஷோரூமில் இருக்குது, நம்ம டிரைவிங்கான பர்மிஷனும் கிடைக்கல. அடாஸ் லெவல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தா உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஸ்டேரிங்கில் கொண்டு இருக்காங்க. நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அடாஸ் ஃபியூச்சர் கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். அது அடாஸ் லெவல் 2 உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்ஸில் பார்த்தா உங்களுக்கு இந்த MP3 எல்லாமே ப்ளே பண்ணுற மாதிரி இதில் கொண்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த எம்ஜியோட பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு இந்த சீட்டு தாங்க சொல்லலாம், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட் இந்த காரில் இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ லக்ஸரியாக இருக்குது. ஒன்ஸ் நம்ம இந்த காரை நம்ம சார்ஜ் பண்ணால் கம்பெனி சைடு இப்போ சொல்ல வருது 449 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் தர மாதிரி கொண்டு இருக்காங்க. பட் நம்ம ஆன் ரோடில் ஓட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 400லேருந்து 410 உங்களுக்கு மைலேஜ் வரும்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட ரோடு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஹைவேயில் ஸ்பீடாக போவோம், கண்ட்ரோலாக போவோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும். காரோடைய நம்ம பி செக்டார் தான் பார்த்துருக்கோம். பி செக்டாரில் ஏறணும்னே ஒரு லக்ஸரி ஃபீல் இதில் இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த நீ பொசிஷன், அந்த டைப் பொசிஷன் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு நல்ல ஃபீல். இதில் உங்களுக்கு 3 பேர் அடல்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி இந்த சீட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் இந்த சீட்டில் என்ன பார்த்தா உங்களுக்கு இது ரெக்லைனராக கொண்டு இருக்காங்க. ரெக்லைனராக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இதில் இருக்குது. நம்ம இப்போ எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி காரில் நம்ம ட்ராவல் பண்ணணும் தெரியாது. நம்ம லாங் ட்ராவலில் பண்ணும்போது இந்த மாதிரி ரெக்லைனர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போகும்போது நம்ம லாங் ட்ராவல் போகிறதே நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க. இதை வந்து 40-60 கொண்டு வந்துருக்காங்க. நீங்கள் 40 செகண்ட்லேயே நீங்கள் ரெக்லைனர் பண்ணலாம், இல்லை 60 செகண்ட்லேயே நீங்கள் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்துருக்காங்க. அதே போல் இந்த ஒரு மிகப்பெரிய பார்த்தவங்களுக்கு எம்ஜி வின்சர் ப்ரோவில் பார்த்தவங்களுக்கு இந்த ஸ்கை ரூஃப் கொண்டு வந்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து எம்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேனரோமிக் சன்ரூஃப்லாம் கொண்டு வராமல் இது ஒரு நேமே பார்த்தவங்களுக்கு ஸ்கை ரூஃபாக கொண்டு வந்துருக்காங்க. எப்பவுமே ஒரு கார் செக்மெண்ட்லாம் வாங்கும்போது பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட் செக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேனரோமிக் சன்ரூஃப் அந்த மாதிரிலாம் ஓப்பன் ஆகும். பட் இந்த எம்ஜி வின்சரில் பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பி செக்டார் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு இந்த சன்ரூஃப் ஓப்பன் ஆகிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. பார்க்க வரும் அந்த டே டைமில் ட்ராவல் பண்ணும்போது நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் இந்த காரில் தெரியும் சொல்லலாம். நம்ம ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு இது ஏசி இருந்தாலும் டோர் இப்போ ஓப்பனில் இருக்குது. பட் இந்த காரில் உட்காரும் போது இந்த ஏசியோட கூலிங் பார்த்தா உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது. இந்த உங்களுக்கு ஏசி கண்ட்ரோலுக்கான நாப் இதில் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு சி டைப்க்கான சார்ஜிங் பாயிண்ட், அது கீழே பார்த்தவங்களுக்கு ஒரு க்ளவ் பாக்ஸ் மாதிரி கொண்டு இருக்காங்க, ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த காரில் இருந்து இந்த டோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷிங், அதாவது இந்த டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங்கில் கொண்டு இருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ், அதே போல் இந்த டோர் ஹேண்டில்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணதுக்கான எல்லாமே பார்த்தவங்களுக்கு லக்ஸரி செம்மையாக கொண்டு இருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இதை ஒரு பிரான்ஸ் கலரில் கொண்டு இருக்காங்க. பிரான்ஸ் கலரில் இருக்கும்போது இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி கொண்டு இருக்காங்க. ஷீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒயிட்டுக்கு பதிலாக இதை நம்ம பொதுவாக பார்த்தோன்னே ஒயிட்டுன்னு சொல்லுவோம். பட் பார்த்தவங்களுக்கு ஐவரி டியூல் டோன் கலரில் இந்த ஷீட்டை கொண்டு இருக்காங்க. நம்ம ரியர் பொசிஷன்லேருந்து உட்காரும் போது இந்த காரோட இந்த டச் இன்ஃபோர்டைன்மெண்ட் பார்க்கும்போது நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு டிவி பார்க்குற ஃபீல் இதில் தெரியுது. அதே போல் இந்த காரோட 360 டிகிரி இந்த காரில் 360 டிகிரி கேமரா வியூவை நம்ம பார்த்தோம், ஃப்ரண்ட் சைடு. அதே போல் நமக்கு கார் கீழே என்ன பள்ளத்தில் இருக்கா எல்லாமே ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வியூவை நம்ம பார்த்தோம். ரொம்ப உங்களுக்கு விசிபிள் பாயிண்ட் நல்லாவே இந்த கேமரா கொண்டு வந்தாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு ஹை குவாலிட்டி கேமரா இதில் கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் இதில் உங்களுக்கு அடாஸ் லெவல் 2 இருக்கிறனால இந்த காரில் பார்த்தா உங்களுக்கு பிளைண்ட் சென்சார், அதாவது இந்த கார் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பவர் ஓவரில் பார்த்தவங்களுக்கு இந்த பிளைண்ட் மிரர் சென்சார் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் பக்கத்தில் எதனா டூ வீலரோ கார் எதனா வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு அலாட் பண்ணுற மாதிரி தான் இந்த பவர் ஓவராமில் கொண்டு வந்துருக்காங்க. ப்ளஸ் இதில் உங்களுக்கு லேன் டிபார்ச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஹைவேல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், முன்னாடி எதுவும் லாரி போயிட்டுருக்கு, இல்லை பஸ்ஸு போயிட்டுருக்கு, அந்த மாதிரி தான் டூ வீலர் கார் எது போயிருந்தாலும் சடனாக நம்மளோட கார் பார்த்தவங்களுக்கு நம்மளோட கார் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட லெவலுக்கு, அதாவது நம்ம ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா முன்னாடி ஒரு கார் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு, அந்த காரை டச் பண்ணக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, சடனாக இந்த கார் பார்த்தவங்களுக்கு ஒரு 60 to 40 கிலோமீட்டர் உங்களுக்கு ஸ்பீடில் லெவலில் கண்ட்ரோல் பண்ணி இந்த காரை நம்ம ஆக்சஸ் பண்ண மாதிரி இந்த அடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸ் இப்போ கொண்டு வந்தாங்க.
எம்ஜி வின்சர் ப்ரோவில் பார்த்தவங்களுக்கு இப்போது வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் கொண்டுங்க. அது என்ன பார்த்தவங்களுக்கு அது வந்து அக்சசரிஸில் தான் வரும். ஃபஸ்ட் இந்த கார் நம்ம வாங்கும்போது தான் அது வராது, அக்சசரிஸ் வரும்போது தான். அது எதுனா பார்த்தவங்களுக்கு நம்ம இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணிட்டுருக்கோம், இருக்கிற சார்ஜு மற்ற ஒரு வெஹிக்கிளுக்கு நம்ம சார்ஜிங் பண்ணுற போது தான் வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் உங்களுக்கு சார்ஜிங் ஆப்ஷன் இந்த காரில் கொண்டு இருக்காங்க. ப்ளஸ் இதுலேயே நம்ம ஒரு மொபைல் போர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் நம்ம சார்ஜிங் போர்ட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இந்த கார்லேருந்து நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ்வோ இல்லை எலக்ட்ரிக் சம்மந்தமான வேறு என்ன திங்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் எதுக்கான சார்ஜிங்கும் நம்ம இந்த பேட்டரி மூலிமா யூஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க. நம்ம சப்போஸ் நம்ம ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோம், நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த காரில் இருக்கிற பேட்டரி மூலிமா நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ் ஆக்சஸ் பண்ணும்போது தான் இந்த வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் இருந்த ஆப்ஷன்ஸ் இதில் கொண்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம எம்ஜி வின்சர் ப்ரோ எலக்ட்ரிக் காரோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன பார்த்தா நம்ம வேலூர் பார்த்தவங்களுக்கு 19,80,000 ரூபாய் இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ். இது வேலூரோட ப்ரைஸ். சிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரைஸ் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகலாம். இது இருக்குன்னா எம்ஜி வின்சர் ப்ரோ எலக்ட்ரிக் காரோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.